தந்தையாகப்பட்டவர் கருத்த கம்பளியை போத்தி கொண்டு யாருக்கும் தெரியாம இரவு நேரத்திலே மன்னாருடைய வீதியிலே கட்டமண் சிவர் ஓரமாகவே நின்று கொண்டு மன்னார் வளப்ப நடக்கு ராமமூர்த்தி யாருக்கும் தெரியாம வேடிக்கை பார்த்தார். அப்பமும் ரஜகமுத்து கூட்டத்தில் அதே வார்த்தையை சொன்னார். ஐயோ இந்த ரஜகமுத்து சொன்னது உண்மையாக இருக்குமோ? ராவணேஸ்வரை சிறை கொண்டு போனான். நம்ம சிறை மீட்டி கொண்டு வந்து சீதாதேவியை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதே வார்த்தை தவறாகிவிட்டது. அதனால இனி இந்த சீதாதேவி நாமளோடு இருக்க கூடாது என்ற அரண்மனைக்கு வந்த ஹரிராமமூர்த்தி இந்த சீதையமா இருந்தாளானா நமக்கு சீரழிவு வந்து சேரும். அன்னை சீதா இருந்தாளானா நமக்கு அலங்கோலம் வந்து சேரும். ஜானகியா இருந்தாளானா ஐயா இருந்தாளா சீர்குறை வந்து சேரும். நமக்கு சீர்குறை வந்து சேரும். சீதாதேவி நாமல் அரண்மனையிலே இருக்க கூடாது. இவளை வனவாசம் அனுப்ப வேணும் என்று தம்பியாகப்பட்ட பரதனை வரவழைத்தார். எப்பா தம்பி பரதாழ்வாள் தசரத குலத்திலே சீதாதேவியும் இப்படி சீர்குறையா பேசுதாங்கடா. இன்னைக்கு ஒருவன் பேசினா நாளைக்கு உலகமே பேசும். அதனால அன்னை சீதா இருந்தாலானா நமக்கு தாண்டா அலங்கோலம் வந்து சேரும். அதனால சீதாதேவி வனத்துக்கு அனுப்ப வேணும். நீதாண்டா கொண்டு சீதாதேவியை வனத்துல விட்டு விட்டு வரணும். அண்ணா ஹரிராமா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? சீதாதேவி சிறை மீட்டி கொண்டு வந்த காயமே இன்னும் ஆறவில்லையே. ஒரு பொண்ணு ஆறுவதற்கு முன்னாலே வெந்த புண்ணுல வேலை கொண்டு பாய்த்தத மாதிரி சீதாதேவி நீங்க கொண்டு வனத்துல விட சொன்னா என்ன நியாயம் இருக்கு? அண்ணா ஹரிராமா நீங்களே இப்படி பேசலாமா? அதனால அன்னையை வனத்தில் கொண்டு விடுவது என்ன ஆள முடியாது. அன்னி என்பவள் எனக்கு அம்மா மாதிரி அண்ணா. நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு பரதாழ்வாள் போயிட்டு விட்டார். பிறகு சத்ருகனனை வரவழைத்தார். அவரிடத்திலே சொன்னார். அவரும் என்னால முடியாது. சீதாதேவி இதுவரைக்கும் அப்படி நினைக்கவே இல்லையே. பத்தா பத்தினி உத்தா உத்தமி அல்லவா? அதனால அப்படி பேசாதங்க அண்ணா. என்னால சீதாதேவி அழைத்து போக முடியாது. இந்த எண்ணத்தை இதோடு விட்டு விடுங்கள் அப்படின்னு சத்ருகனை சொன்னார். லட்சுமண பெருமாளை அழைத்து சொன்ன போது இளைய பெருமாளும் அதே வார்த்தையை சொன்னார். அப்ப ஹரிராமமூர்த்தி எனக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை. என் பேச்ச கேட்க இந்த அரண்மனையில யாரும் இல்லை. இனிமே நீங்களே இந்த நாட்டை ஆண்டுக்கோங்க. நான் என் உயிரை மாய்க்க போறேன் அப்படின்னு ஹரிராமமூர்த்தி சொன்ன உடனே லட்சுமண பெருமாள் கண்ணீரை வடிக்காரு. அண்ணா ஹரிராமா அன்னியாகப்பட்ட சீதாதேவியானவள் அவள் தீயிலையும் பத்தி நீதான். அவள் தீயிலையும் பத்தி நீதான். சீதை தீண்டாத நெருப்பல்லவோ அக்கினியிலும் பத்தி நீதான். அவ பத்தி நீதான். அண்டாத நெருப்பல்லவோ அவ அண்டாத நெருப்பல்லவோ. அதனால
வனத்திலே விட முடியும். நீ வனத்திலே விட முடியவில்லை, ஆனா நான் இப்பவே என் உயிரை வாங்கிக்க போறேன். மனதிலே மனக்கவலை கொண்டு அற உயிரும் குறை உயிருமாக இருதல கொள்ளி எறும்பாகவே முழிக்கிறார் லட்சுமண பெருமாள். நான் அண்ணனை பார்க்கவா அண்ணியை பார்க்கவா? அண்ணி என்பவள் எனக்கு அம்மா மாதிரி அல்லவா? அதனால அண்ணா ஹரிராமா, நீங்க சிந்தையிலே கவலை கொள்ள வேண்டாம். இந்த அண்ணி போனா வேற அண்ணியை பார்க்கலாம். எங்கள் அண்ணன் நீங்கள் போனா வேற அண்ணனை பார்க்க முடியுமா? நானே சீதையை கொண்டு வனத்துல விட்டு விட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி லட்சுமண பெருமாள், நான் சீதையை வனத்துக்கு அழைக்கணுமானா நான் என்ன சொல்வது? 14 வருடம் வனவாசம் போயிருக்கும் போது மறுபடியும் இந்த வனத்திற்கு என்னை அழைத்து வர வேணும்னு என்கிட்ட ஒரு வரம் கேட்டிருந்தா. இப்படி அழகுடைய வனங்கள் வந்து இதுவரையும் பார்த்தது கிடையாது. அயோதை வனம் என்று சொல்லக்கூடிய வனத்தை நாம் பழையபடி பார்க்க வேண்டுமானால் எனக்கு நீங்கள் பழையபடி வருவதற்காக வரம் கொடுக்க வேண்டும் ஐயா. அந்த வரத்தை இப்போது தந்தார் என்று சீதையை கண்டிப்பாக அழைத்து போ. அவள் மாறு வார்த்தை சொல்லாம உன் கூட அவ வருவா அப்படின்னு ஹரிராம மூர்த்தி சொல்லி எனப்ப லட்சுமண பெருமாள் ஆட்டமென்று சம்மதித்து ஆட்டமென்று சம்மதித்து அந்த இளையவர லட்சுமண சீதாதேவி அரண்மனைக்கு கோயிலுக்கு மேல ஒரு முட்டை போடுறதுனால எல்லாரும் முட்டை போடாத முட்டையை போடுங்க. அடுத்து வில்லு மேடையில வரி எழுதிட்டு இருக்காங்க. நாட்டாம வரியை வந்து செலுத்தப்படி உங்களுக்கு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். மோர் பந்தல் நடந்துட்டு இருக்கு. வடவரம் மோரை வந்து சாப்பிட முடியும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். ஊர் மக்கள் அனைவரும் முட்டை போடுறாங்க, முட்டை போட வேண்டியதான். எல்லாம் வரி கொடுக்க வரியை கொடுக்க புறப்பட்டு வந்திடுங்கோ வந்திடுங்கோ. என்று சீதாதேவியை சத்தமிட்டு அழைத்த போது சீதாதேவி ஓடி வந்தார். புள்ளி மான்களோடு விளையாடி கொண்டிருந்தவள், வாருங்கோ இளையவரே லட்சுமண பெருமாளே வாங்க, ஏன் என்னை அழைத்தீர்கள்? அன்னையே உங்களை வனம் பார்க்க வேண்டும் என்று அண்ணன் என்னை அழைத்து போக சொன்னார். ஒரு காலத்திலே நீங்கள் வரம் கேட்டது உண்மையாக இருக்குமானா நீங்க இப்பொழுதே புறப்பட்டு என்னோடு வனம் பார்க்க வாருங்க. இந்த வரத்தை எப்ப தருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தே இருந்தேன். அண்ணனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு, தந்திருக்கிறார். எனக்கு சந்தோஷம் ஐயா. அதனால நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். நீங்க போய் ரதத்தை அலங்கரித்து வைங்க, நான் இப்பவே புறப்பட்டு ஒரு நொடியில வாரேன் அப்படின்னு வரும். இது அறியாத சீதாதேவி தன் கணவன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாம அத்தைமார் இடத்திலே வந்து விவரத்தை சொன்னார். அத்தையே மாமிமார்களே, வனம் பார்க்க போவதற்கு உங்க மகன் எனக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். ஒரு காலத்திலே கேட்டவரை எனக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. நான் சென்று வருகிறேன், எனக்கு வாழ்த்து விடை கொடுத்து என்ன வழி அனுப்பி வையுங்க. சீதாதேவியே சேஜிக்கு பந்தல் போடுறதுனால நாராஜு எங்க இருந்தாலும் உடனடியாக கற்பங்களுக்கு முன்னாடி வருவான்னு தாய்மோடன் கட்டிக்கொள்கிறோம். கனகராசு எங்க இருந்தாலும் வில்லுமடைக்கு வரும்படி உங்களை தாய்மோடன் கட்டுக்கொள்கிறோம். பாட்டு கச்சேரிக்கு மேடை அடிக்கிறதுனால வந்து என்னன்னு பார்த்து ரெடி பண்ணணும். பாசாமி வா. அதனால நான் சென்று வருகிறேன் என்று சீதாதேவி சொன்ன போது, அம்மா சீதாதேவி என்னோடு நீ 40 நாள் கர்ப்பமாக இருக்கிறாய் அம்மா. 40 நாள் கர்ப்பமா இருக்கக்கூடிய நீ வனத்துக்கு போனா கர்ப்பமே அழிந்து போகும் அம்மா. என் பேச்சு நீ கேளு. நீ போக வேண்டாம் வனம் பார்க்க. காட்டுக்குள்ளே கரடி புலி சிங்கம் எல்லாம் இருக்கும். சரியாக 7 மணி அளவில் பாட்டு கச்சேரி
நடக்க போகிறதுனால ஊர் மக்கள் அனைவரும் இந்த பாட்டு கச்சேரியை கண்டுபிடிக்கும்படி உங்களுக்கு தாய்மொழி கற்றுக் கொடுக்கிறார்கள். நாட்டாமை. ஓம் சக்தி பரசக்தி. கரடி புலி சிங்கம் எல்லாம் இருக்கும், நீ காட்டுக்குள்ளே போக வேணாம் என்று மாமிமார்கள் சொன்ன போது, அத்தையே மாமிமார்களே, உங்க பிள்ளை பேச்ச மீறி நாம் போகாம இருந்தா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? ஸ்ரீராமமூர்த்தி வார்த்தையை மீறி நடந்தா சீதாதேவின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால ஹரிராமனுடைய உத்தரவுக்கு அடுத்த உத்தரவு கிடையாது. நான் போய் வருகிறேன், என்ன போச்சு விடை கொடுங்கன்னு சொல்ல சென்று வா வென்று வாழ்த்து விடை கொடுத்தார்கள். அவளுக்கு ஊசாத பண்ட பலகாரங்களை எல்லாம் செய்து கொடுத்து சீதாதேவியை வனவத்திற்கு போகும்படியாகவே வழி அனுப்பி வைக்க சீதாதேவி சீவி சிங்காரித்து அவளுக்கு வேண்டிய பண்ட பலகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் வளர்த்திருந்த புள்ளி மானிடத்திலையும் கிளியிடத்திலையும் மயிலிடத்திலையும் முத்தமிட்டு விளையாடி சென்று வருகிறேன் என்று விடைகளை கூறி சீதாதேவி ரதத்திற்கு வருகிறார். லட்சுமண பெருமாள் 6 குதிரையை பூட்டி சீதாதேவி வருவாள் என்று ரதத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறார். அவர் ரதத்தை அலங்கரித்து வைத்திருந்த உடனே அச்சுக்கு எண்ணெய் இட்டு கொடியை பறக்க விட்டார். சீதாதேவி புறப்பட்டு போக வேணும் என்று சீதாதேவி ஓடி வந்து ரதத்தில ஏறுவாள். ரதத்தில ஏறும்போது வலது காலை எடுத்து ரதத்திலே காலை வைத்தார். வலது கால் வலிக்கு விட்டது. ஐயோ, இது என்ன ஆகாத சகுனமா இருக்கு. அன்னையே சீதாதேவி, நான் அச்சுக்கு எண்ணெய் இட்டு அந்த எண்ணெய் அதுல பட்டிருக்கும், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ரதத்துல ஏறுங்க. மறுபடியும் சீதாதேவி ரதத்திலே ஏறி உட்கார்ந்து ரதமானது புறப்பட்டு போகும்போது அச்சு முறிந்து ரதம் கீழே விழுந்தது. அச்சு முறிஞ்ச உடனே ஐயோ, இதுவும் ஆகாத சகுனமா இருக்க, இளைய பெருமாளே நம்ம போகிறது சரிதானா? அன்னியே, இன்னைக்கு விநாயக பெருமாளுக்கு பூஜை செய்துதான் வண்டியை எடுப்பேன். இன்னைக்கு விநாயக பெருமாளுக்கு பூஜை பண்ணல, அவர் பார்த்த வேலையா இருக்கும் அப்படின்னு விநாயக பெருமாளுக்கு ஒரு தேங்காயை உடைச்சு பூஜையை முடித்தார். தேங்காய் உடைச்சார், ஒரு தேங்காய் விடல ஓட்டாரு. ஆமா ஆமா, விடல ஓட்டா செதறக்கூடிய விடலையானது எந்த காரியமானாலும் சேதாரமாய் போகும். அதுக்கு தான் விடலை எரித்தது. அதனால மறுபடியும் ரதத்திலே உட்கார்ந்து கொண்டு சீதாதேவி வெங்கொடியாள் இளையவரு லட்சுமணன் அயோத்தி நகர விட்டு புறப்பட்டு தவாரா. நாடு விட்டு நகர விட்டு 6 நல்ல சுனைகளில் அடர்ந்தவன சோலை வனமான வனம் கடந்து வனமான வனம் கடந்து மறுகுதைய குதிரைய மறுகுதையா குதிரையது எங்க எங்க மறுகுதா. சீதாதேவி அயோத்தியாபுரி பட்டணத்தை விட்டு வரும்போது நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் அப்படியே சீதாதேவி போவதை கண்கலங்க நின்று வேடிக்கை பார்த்தார்கள். சீதாதேவிக்கு பின்னாலே செல்வம் எல்லாம் போகுது, லட்சுமிக்கு பின்னாலே அந்த லட்சுமிய போறாளே. சீதாதேவி மறுபடியும் வனம் பார்க்க போற, என்னைக்கு திரும்பி வருவாளோ என்னவோ தெரியல. நம்ம அயோத்தியாபுரி பட்டணத்துக்கு என்ன அனர்த்த காலமோ தெரியவில்லை. ஆகையினால் நம்ம சீதாதேவி நம்மளை விட்டு செல்கிறார் என்று நாட்டு மக்கள் எல்லாம் கவலையோடு வழி எழுப்பினார்கள். சீதாதேவி வேகமா நீங்க வனத்துக்கு போங்க, கூட்டம் எல்லாம் கூடி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி வனமான வனம் கடந்து சராயு நதிகளை தாண்டி வான்மீகர் வனத்துக்கு வருகிறது. குதிரையாகப்பட்டது ஏ வான்மீகர் வனமதி மறுகுதையா குதிரையே. வான்மீகர் வனத்தில்தான் குதிரையது வந்தல்ல. வான்மீகர் வனத்திலே குதிரையாகப்பட்டது வந்து நின்ற போது
வான்மீகர் வனத்திலே நம்ம வந்து விட்டோம். சாப்பிட்டு விட்டு நாம களைப்பாரி விட்டு இளைப்பாரி விட்டு மறுபடியும் போவோம் அப்படின்னு வான்மீகர் வனத்திலே குதிரையை நிறுத்தி மேய்ச்சலுக்கு விட்டார்கள். கட்டு சாதத்தை உழைத்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட முடிக்க சீதாதேவிக்கு 40 நாள் கர்ப்பம் பாருங்க. உண்ட மயக்கம். லட்சுமண பெருமாளுடைய வலது தொடையிலே தலை வைத்து சீதாதேவி படுத்து உறங்கினார். லட்சுமண பெருமாள் கண்ணீரை வடிக்கார். சீதாதேவி இந்த வனத்திலே விட்டு நம்ம அரண்மனைக்கு திரும்ப வேணும் என்று நாம என்ன சொல்வது ஏது சொல்வது என்று தெரியாமல் அவர் கண்ணீரை வடித்தார் அல்லவா. அவர் வடித்த கண்ணீர் சீதாதேவி கண்ணத்துல படக்குன்னு பட்டது. சீதாதேவி கண்ணத்துல பட்ட உடனே கண்ணீர் இருக்கக்கூடிய வேகத்தை பார்த்து கண் முழித்து பார்த்தார். போய் எந்திக்க மாட்டாங்க. ஒரு செம்பு தண்ணியை கோரி சப்புன்னு தொளிச்சுட்டா செம்பு ஊத்த வேண்டாம். ஒரு 2 சொட்டு தண்ணி ஊத்தினா போதும். கண் முழித்து பார்த்து சீதாதேவி ஐயாவே இளையவரே லட்சுமண பெருமாளை என் குழந்தா நான் ஏதாவது உங்ககிட்ட தவறா நடந்து விட்டேனா? நீங்க ஏன் கண்ணீரை வடிக்கிறீங்க? என்ன ஆச்சு? உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அப்ப லட்சுமண பெருமாள் என்னவென்று சொல்லுவேன். அன்னையே சீதாதேவி கண்ணார் வீதியிலே ரசகன் சொன்ன வார்த்தை உண்மையாகிவிடக் கூடாது என்று அண்ணன் உங்களை வனத்துக்கு அனுப்பி வர சொன்னார். என்னை மன்னித்து விடுங்கள் அன்னையே சீதாதேவி. நான் புறப்பட்டு போகக்கூடிய நேரமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார். அப்ப சீதாதேவி ஒரு வார்த்தை சொன்னா, ஏ இளையவரை என் குழந்தா லட்சுமண பெருமாளே சொல்லுங்கள் அண்ணி, உங்கள் அண்ணன் என்னை வனத்துக்கு அனுப்புனதை பத்தி நான் கவலைப்படல. இதோடு நான் 60 நாள் கர்ப்பமா இருக்கேன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லிருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் 60 நாள் கர்ப்பமா இருக்கேன்னு உங்க அண்ணன் கிட்ட போய் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க. வேற எதுவும் நீங்க என்ன கைமாறு செய்ய வேண்டாம் அப்படின்னு சீதாதேவி முத்து முத்தாக கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்தார். லட்சுமண பெருமாள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அடே அப்பா அவருக்கு இருந்த மன கஷ்டத்தை பார்த்தா செய்த பாவத்தை என்னை கடவுள் தான் மன்னிப்பாரா? சீதாதேவி தான் நமக்கு சாபத்தை கொடுப்பாளா அப்படின்னு லட்சுமண பெருமாள் கண்ணீரும் கவலையுமா நிற்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சீதாதேவி மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். லட்சுமண பெருமாள் அரண்மனைக்கு திரும்ப புறப்பட்டார். திரும்ப புறப்பட்ட உடனே சிறிது நேரம் கழித்து சீதாதேவி மூர்ச்சையாகி எழுந்தரித்தாள். குதிரையும் காணவில்லை, ரதத்தையும் காணவில்லை, லட்சுமண பெருமாளையும் காணவில்லை. கண்ணு கட்டிய தூரத்திலே ரதத்தின் கொடி பறப்பதை கண்டார். கொடி மறையும் வரைக்கும் மட்டும் பார்த்து நின்றார். அப்ப சீதாதேவி மனதிலே கவலைப்பட்டு அந்த வான்மீகர் வனத்துக்குள்ள ஐயையோ தெய்வங்க, ஐயையோ தெய்வங்க, இப்படியே இருக்குமா? என்னைக்கோ நான் இறந்திருப்பேன். எந்த விதி வருகுமா? எந்த விதி வருகுமா? நான் இந்த அளவு இருக்கமா? எந்த விதி வருகுமா? எனக்கு யாருடைய தீவினை, எமனுடைய சொல் பிழை, காலத்தோட விதிப்படி, கடவுளோட சோதனையோ, மாதாவின் விதிப்படியா, மறையில் செய்த குச்சந்தான் என்னை சீதாதேவி கூலி விதிப்படியா, இது உடையாளின் சோதனையா, எனக்கு தாயார் விதிப்படியா தலையிலே இட்டெழுத்தார். எனக்கு மாதாவின் விதிப்படியோ இல்லை மகாதேவன் இட்டெழுத்தோ தெரியவில்லையே மன்னா. நான் கணவனுக்கு ஆகாதவள், என் கரடிகளை என்னை அடித்து சாப்பிடுங்கோ. என் புருஷனுக்கு ஆகாதவள், என்னை கொண்டு நீங்க சாப்பிடுங்கோ. சிங்கங்களே, கரடிகளே, கடுவாய் புலிகள், காட்டில் வந்த என்னை தான் கணவனுக்கு ஆகாதவள் கடித்து நீங்க சாப்பிடுங்கோ. சீதாதேவி சொன்ன போது நான் கணவனுக்கு ஆகாதவள், என் கரடி புலிகளை என்ன அடித்து சாப்பிடுங்கோ. நான் புருஷனுக்கு ஆகாதவள், என்ன கொண்டு சாப்பிடுங்கோ என்ன சீதாதேவி கவலைப்பட்டு மன துயரம் அடைந்து வாயால் விட்டு புலம்பினார்.
அப்போ இந்த கரடி புலி சிங்கம் எல்லாம் சீதாதேவிக்கு காவலா நிக்கி அவளை எதுவுமே சொல்லல. காக்கா பச்சி பறவை எல்லாம் சீதாதேவி அழுகிறதை பார்த்து அதுவும் கண்ணீரை வடிக்கி இந்த நேரத்திலே அந்த வான்மீகர் வனத்துக்குள்ள சீதாதேவி வந்திருந்த மகிமையை கண்டு காட்டுக்குள்ளே மழை பொழிந்து பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது, காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து குலுங்குது. அப்ப வான்மீகர் வனத்துக்குள் யார் வாழ்ந்து வருகின்றார்? வான்மீக ரிஷியாகப்பட்டவர், முக்காலம் உணரக்கூடியவர். நடந்து முடிந்ததும் தெரியும், நடந்து கொண்டிருப்பதும் தெரியும், நடக்க போறதும் தெரியும். அப்ப இந்த சீதாதேவி வந்து இருப்பதை வான்மீக ரிஷியாகப்பட்டவர் அறிந்து சீதாதேவிக்கு அருகாமையிலே வந்து அம்மா அம்மா சீதாதேவி நீங்க அஞ்ச வேண்டாம், மறைய வேண்டாம், தயாருங்கவள உனக்கு வேண்டாம், என் ஆசிரமத்தில் இருந்திரானா உங்க அம்மாவுக்கு அம்மாவாக, அம்மாவாக அப்பாவுக்கு அப்பாவாக உங்களை ஆதரித்து நான் இருப்பேன் என்ற அவருடைய ஆசிரமத்தில் அழைத்து கொண்டு வாராரு, சீதையை அழைத்து கொண்டு வாராரு. தாங்கள் வருவீர் என்று நான் முன்பே அறிந்திருந்தேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சீதாதேவி இந்த பூலோகத்திலே யார் கடாயின்னு தெரியல, அவுத்துட்டு அங்க பாலர் பள்ளிக்கூடத்துக்கு வடக்க போயிடுச்சு பிடிச்சி வச்சிருக்காங்களாம். கடா குட்டியை போய் வாங்கிட்டு வாங்க. பிறகு கோயிலுக்கு வெட்டணும், கடாயை போய் பிடிச்சிட்டு வாங்க. கடாய் யாரை பிடிச்சி வச்சிருக்காங்க? பாலர் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கல்யாண மண்டபத்துக்கிட்ட போய் யாராக இருந்தாலும் சரி கடாக்கார் கடாயை பார்த்துட்டு வருவாங்க. யார் கடாயின்னு தெரியல, இது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடாயை போய் பார்த்துட்டாங்க. கடாய் அந்த போயிருக்கு. இங்கே மேலார சாமி எங்கே இருந்தாலும் உடனே வில்மலைக்கு முன்னாடி வர முடியும். தாய்மோட கேட்டுக் கொள்கிறோம். அதனால என் ஆசிரமத்திற்கு வருவீர்கள் என்று உங்களை தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு அவருடைய பன்னகசாலைக்கு வளைத்து வந்து தெற்ப பிள்ளை முடிந்து 7-8 தோழி பெண்களை உருவாக்கி சீதாதேவிக்கு துணைக்கு துணையாகவே கொடுத்திருக்கேன். அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக சீதாதேவியை தோழி பெண்களோடு வைத்து பாதுகாத்து வந்தார் இந்த வான்மீக ரிஷி. அப்ப சீதாதேவி அவ 1 மாதம் 2 மாதம் 2 மாதம் 3 மாதமாச்சு. அவள் 4வது மாதத்தில நாவு வல்லு உணருதென்பாள். அவ 5 நல்ல மாதமாச்சு. அரவயிரும் பூரணமா 7-8 நல்ல மாதமாச்சு. அவ உடம்பு சூலானா. அவ 10 நல்ல மாதத்தில மாதத்தில் பரிபூரண கர்ப்பமான சீலை பரிபூரண கர்ப்பமான சீலை பரிபூரண கர்ப்பமான அப்போ 10வது நல்ல மாதத்தில சீதை பரிபூரண கர்ப்பத்தில அவ 1 நாள் தினமறில சீதாதேவி 10 மாதங்கள் முச்சம் பெற்று பரிபூரண கர்ப்பமாக இருக்கும் போது அவ அரண்மனையில இருந்து அவளுக்கு உபச்சாரத்தை கேட்கவா செய்யணும். காட்டுக்குள்ளே வந்து நான் இப்படி கஷ்டப்படுவதற்கு
எதற்கா கடவுள் என்னை படைத்தான் அப்படின்னு கவலையும் கண்ணீருமாக சீதாதேவி இருக்க ஒரு நாள தினத்திலே தோழி பெண்கள் எல்லாம் கை கொடுக்க அவன் வாதம் கொண்டா வயருளைந்தா அடிதொழியா வயருளைந்து வயருளைந்து சீதையான் குழந்தை பட்டவள் வாரி எடுத்தாள் வாய் நிறைய முத்தமிட்டாள் சேர்த்து எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டு இப்பேற்பட்ட குழந்தையை நம்ம எந்த குறையும் இல்லாம வளர்க்க வேண்டும் என்று நீ அரண்மனையிலே பிறக்க கூடியவன் அடர்ந்த காட்டுக்குள்ளே பிறப்பதற்கு உனக்கு பிரம்மன் எழுதிவிட்டானோ என்னவோ தெரியவில்லையே மகனே நீ மாளிகையில் பிறக்கக்கூடியவன் இப்படி மண் குடிசையிலே பிறந்திருக்கிறாயப்பா அப்படின்னு சீதாதேவி கவலைப்பட்டு 16 நாள் வரைக்கும் பிள்ளையை வெகு சிறப்பாக வைத்திருந்தார். பிள்ளைக்கு 16ஆம் நாளையிலே பெயர் கொடுக்கணும். அதனால ஆத்துக்கு போய் நீராடி தண்ணீர் கொண்டு வந்து பூஜைகளை முடித்து விட்டு வனத்துக்கு வந்த நாளிலிருந்து பூஜையே பண்ணல. அதனால நம்ம போய் ஆத்திலே நீராடி பூஜைகளை முடித்து விட்டு மறுபடி வந்து பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சீதாதேவியாகப்பட்டவள் தொட்டிலே இந்த குழந்தையை போட்டுவிட்டு மண்குடத்தை இடுப்பிலே வைத்துக் கொண்டு ஆத்துக்கு நீராடுவதற்காக வந்து கொண்டிருந்தார். அப்ப சீதாதேவி ஆத்துக்கு நீராட வந்து கொண்டிருக்க காட்டுக்குள்ளே வானர கூட்டம் எல்லாம் அதன் குட்டியை தன்னுடைய வயத்திலே கவி கொண்டு குரங்கு கொப்பு விட்டு கொப்பு கிளைக்கு கிளை தாவி குதித்து விளையாடுது. அப்ப வானர கூட்டம் அதாவது குட்டியை தான் வயத்துல வைத்திருக்கு. இந்த குரங்குக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லையே. நம்ம பிள்ளைய நம்ம தோல்ல போட்டு வந்திருக்கணுமே. இந்த வான்மீக ரிஷியோ நிஷ்டையில இருக்காரு. அப்போ நம்ம பிள்ளைய ஏதாவது மிருகங்கள் அடித்து சாப்பிட்டு விட்டா நம்ம என்ன செய்வோம்? குரங்குக்கு இருந்த பாசமும் அறிவும் நமக்கு இல்லாம போச்சே. நம்ம போய் பிள்ளைய எடுத்து தோல்ல போட்டு மறுபடி வருவோம் அப்படின்னு சீதாதேவி மறுபடியும் வான்மீக ரிஷியோட பர்ணகசாலைக்கு வந்தார். ரிஷியாகப்பட்டவர் நிஷ்டையில இருந்து கொண்டிருந்தார். அவர் நிஷ்டையை நம்ம கலைக்க கூடாது, அது நமக்கு துரோகம் வந்து சேரும் அப்படின்னு பிள்ளைய தூக்கி தோல்ல போட்டார். வான்மீக ரிஷி இடத்துல சொல்லாம விறுவிறுன்னு புறப்பட்டு வந்தார். அவர் புறப்பட்டு கற்றுக் கொடுக்குறோம். அபிய கல்லை எடுத்து அங்க அப்புறப்படுத்துங்க. சாமி ஆடுனால யாரும் கந்தில மிதிச்சிடக்கூடாது. அதை மூடி அந்த கல்லை அப்புறப்படுத்துங்க. அவைய கல்லில் அப்புறப்படுத்த ஒரு கல் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. முன்னால் ஏதான் அடுப்பு வச்ச வர கல்லை அப்புறப்படு சாமி. எல்லா சாமியும் அப்புறப்படுத்துங்க. முதல் கல்லில் அப்புறப்படுத்து. சாமியாரால கங்கு உடக்கும் எல்லாம் அமர்த்தி அங்கிட்டு அப்புறப்படுத்துங்க. அப்ப சீதாதேவி குழந்தையை எடுத்து கொண்டு போங்க. வான்மீக ரிஷியாகப்பட்டவர் நிஷ்டையை முடித்து கண்முழித்து பார்த்தார். தொட்டிலே போட்ட குழந்தையை காணவில்லை. அவர் அங்கோ எங்கோ தேடுவார். ஆண் குழந்தையை காணலையே. அப்ப குழந்தையை தான் காணாமல் அந்த வான்மீக
காணல காட்டுக்குள்ள மிருகம் ஏதாவது அடித்து சாப்பிட்டு இருக்குமா சீதாதேவி வந்தா நமக்கு சாபத்தை எல்லாம் கொடுத்து விடுவாள் அதே போல ஒரு குழந்தையை நாம பிறவி பண்ணி தொட்டிலே போட வேண்டும் என்று அந்த வான்மீக ரிஷியாகப்பட்டவர் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா ஐயா தெப்ப பிள்ளை புடுங்குவாரா ஐயா புடுங்குவாரா ஆக குழந்தையாக முடியுவாரா புடுங்குவாரா அவரை தெப்ப பிள்ளை புடுங்குவாரா குழந்தையாக முடியுவாரா ஆக தொட்டிலில போடுவாரா தெப்ப பிள்ளை பிடுங்கி அதை குழந்தையாக உருமுடிந்ததை தொட்டிலே எடுத்து போட்டு அவர் மிஞ்ச என்னும் மந்திரத்தை உச்சரிக்க அவர் மந்திரத்தை உச்சரித்த போது அங்கு என்ன நடக்க தெரியுமா தெப்ப பிள்ளை இருந்ததுதான் அவர் மந்திரத்தை சொன்ன போது சொன்ன போது அது பிள்ளையாக பிறக்குதையா அது தெப்ப பிள்ளை இருந்ததுதான் ஒரு குழந்தையாக பிறக்குதையா அது மான நீரம் மகள நீரம் என் நீல நீரம் நிலவு நீரம் அது சங்கு நல்ல நிறத்தோடு சங்கு நிறத்தோடு சங்கு சக்கர கையோன் மகன் தான் பிறந்தான் அப்பா ஹரிராமன் அழகை போல ஆண் குழந்தை பிறந்திடுமா அந்த ஸ்ரீராம அழகை போல ஐயா அழகை போல ஏ செல்ல பிள்ளை பிறந்திடுமா அழகை போல எம்மா போடுங்கம்மா ஒரு குணவ எங்க கருப்பசாமி வந்து பிறந்தாருன்னு உங்க பொண்ணான மணிக்குறவ நீங்க இடுங்களம்மா ஒரு குணவ தாய ஒரு குணவ தாய இட்டு வாயோ பூச்சோடியா ஒரு குலவ அப்பா ஹரிராமன் அழகை போல ஆண் குழந்தை பிறக்குதையா ஸ்ரீராமன் அழகை போலவே செல்ல பிள்ளை வந்து பிறக்க அது 7 வண்ண நிறத்தோடு இண்டெடுத்தால் ஓர் பாலகனை பால நிறம் பவள நிறம் அது மான நிறம் மகள நிறம் நீல நிறம் நிலவ நிறம் சங்கு நிறத்தோடு சங்கு சக்கர கையோர் மகன் பிறக்க அதாவது சீதாதேவி வயசிலே பிறந்த பிள்ளை என்ன ஒரு அழகா இருந்ததோ அதே அழகோடு இந்த தெப்ப பிள்ளை முடிந்து உருப்பிடித்து அதே பிள்ளையை போல வான்மீக ரிஷி பிறவி செய்து விட்டார் ஹரிராமன் அழகை போல ஆண் குழந்தை ஸ்ரீராமன் அழகை போலவே செல்ல பிள்ளை வந்து பிறக்க அதை தொட்டிலே போட்டிருந்தார் சீதாதேவி பூஜை முடிந்து குளித்து நீராடி வந்து கொண்டு போன பிள்ளைய தொட்டில போடுவோம்னு போனா இந்த பிள்ளைய தொட்டிலே பார்த்தா ஐயையோ நாமளுடைய பிள்ளை நாமளிடத்தில் இருக்க தொட்டிலில் படுத்திருக்கும் பிள்ளைய நம்ம பிள்ளை மாதிரியே இருக்க அப்படின்னு வான்மீக ரிஷியை அழைத்து ஐயா வான்மீக ரிஷியே நான் பெற்ற பிள்ளை என்னிடத்தில் இருக்க இந்த பிள்ளை யாது யாருடைய பிள்ளை அப்படின்னா அம்மா சீதாதேவி குழந்தையை நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு போனீர்களா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிவிட்டு போக கூடாதா காது குத்து ஆளு கோயிலுக்கு முன்னால வந்து காது குத்தும்படி உங்களை தயார் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம்
ரமேஷ் எங்க இருந்தாலும் உடனடியாக காது குத்த வர முடியும் உங்களை தாய்மானவர்கள் கேட்டுக்கிறோம். ரமேஷ் சுரேஷ் 2 பேருமே வாங்க, காதை குத்ததுக்கு வாங்க. கோயிலுக்கு முன்னால, கருப்பனுக்கு முன்னால ஊர் மக்கள் அனைவரும் காது குத்த ரெடியா இருக்காங்க. எல்லாரும் வாங்க சாமி, வாங்க. அதனால எம்மா சீதாதேவி நீங்க போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஐயா, நீங்க நிஷ்டையில இருந்தீர்கள், நான் உங்கள் நிஷ்டையை கலைக்க கூடாதுன்னு பிள்ளையை கொண்டு போனேன். அதனால அம்மா சீதாதேவி நீங்க பிள்ளையை எடுத்து போனது எனக்கு தெரியாதல்லவா? நான் தான் பிள்ளைய காங்கல அப்படின்னு நினைத்து பயந்து போய் சாபத்தை கொடுப்பீர்கள் என்று நினைத்து தெற்ப பிள்ளை உருமடைந்த இந்த செல்ல பிள்ளைய நான் பிறவி செய்தேன் அம்மா அப்படின்னார். அதனால அந்த பிள்ளை மட்டும் உங்க பிள்ளை இல்ல, இதுவும் உங்க குழந்தை தான். இதையும் நீங்களே வளர்த்து கொள்ளுங்க. ஒரு பிள்ளை ஒத்தைக்கு ஒருத்தனா இருப்பான், இவன் அவனுக்கு துணையா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி சீதாதேவியிடத்திலே இந்த செல்ல பிள்ளையை ஒப்படைத்த போது அப்படியானா நம்ம 2 பிள்ளைக்குமே பெயர் நாமத்தை இன்னைக்கே நாம சூட்டி விட வேண்டும். 2 பிள்ளைக்கும் பெயர் கொடுக்கணுமானா என்ன பெயர் கொடுக்க? என்ன பெயர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுக்கலாம்? ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா 2 பேருமே வரணும். ஒரே பேர்ல 2 பிள்ளையும் வரணும். ஆமா, ஏன்னா 2 பேரும் முகச்சாட ஒண்ணு, ஆமா, பிறந்தது ஒண்ணா. அதனால சரி, ஒரு பேரை சொன்னா 2 பேருமே அம்மான்னு என்னன்னு கேட்கணும். அம்மா என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அதுக்கு ஏத்த பேரை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும். நல்ல பேரா கொடுக்கணும். அப்ப என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேரையா கொடுக்கலாம்? நல்ல ஒரு பேரை சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு பேரை சொல்லுங்க. அவரு சொர்க்கத்துல இருக்காரு. நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லப்பா. ஒரு பேர்னா முறுக்குன்னு கொடுப்போமா? உன் பேத்தியாளு கொடுக்கணும் முறுக்குன்னு. நீ தானே நறுக்குன்னு கேட்க. நல்ல வாயில வார மாதிரி ஒரு பேரை சொல்லுங்க. கார்த்திக்னு பேர் கொடுப்போமா? வாயில வரணும்னா வாந்தின்னு கொடுப்போமா? அதெல்லாம் வேண்டாம், நடிகர் பேரை கொடுக்கணும். நாளைக்கு உன் பேரன் பிறப்பான், வாயில வார மாதிரி வாழைப்பழம்னு பேரை கொடு, நல்லா இருக்கும். அந்த பேரெல்லாம் வேண்டாம், நடிகர் பேரு கார்த்திக். அந்த காலத்துல பேரு சூட்டினாங்கன்னு சொன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய பேரைத்தான் கொடுப்பாங்களாம். ஆம்பளை பிள்ளையா இருந்தா ராக்கே, பொட்ட பிள்ளையா இருந்தா ராக்கி, ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, கருப்பேன் கருப்பாயி, இருளப்பேன் இருளாயி, மாடே மாடத்தி, சுடல மாடே சுடல மாடத்தி, இடும்பை இடும்பி, இப்படி எல்லாம் அந்த காலம் பேர் கொடுத்திருக்காங்க. ஆமா, சரி. அது மட்டும் இல்ல, ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதம்யா. ஏன் சம்பந்தம் இருக்காது? ஒரு ஆளு செக்க செவப்பா இருப்பாரு, உன்ன மாதிரி. என்ன மாதிரியா? ஆமா, செவப்பா இருப்பாரு. அந்த ஆளுக்கு பேரு என்ன பேரு? கருத்த பாண்டின்னு பேர் வச்சிருப்பாங்க. கருத்த பாண்டி இல்லனா கருப்பசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப பேருக்கு ஆளுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் ஆளு சிவப்பு, பேரு கருப்பன், கருப்பசாமி. ஆமா, அப்ப சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்ல. ஒரு ஆளு சரி கருப்பா இருப்பாரு, கரேன் கரேன் கரேன்னு கரிப்பான தூறு மாதிரி அப்படி இருப்பாரு. நனைஞ்ச பன கலருக்கு கரிப்பான தூறு எப்படி இருக்கும்? கரையன்னு இருக்கு. கரிப்பான இப்ப பொங்கல் விட்டாங்க பாரு, அத மாதிரி நனைஞ்ச பன கலரு. அவருக்கு பேரு என்ன பேரு? வெள்ளப்பாண்டி வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப பேரு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்ல. இல்ல இல்ல. இன்னும் ஒரு ஆளு எச்சி கைட்ட காக்கா விரட்ட மாட்டான். எச்சி கைட்டு காக்கா விரட்டினா என்ன ஆகும்? அந்த ஒத்த பருக்கையே காக்கா தின்றுமா? அப்படியே வந்து கையில உள்ள பருக்க கீழே விழுந்தா அந்த காக்கா பரைட்டு அப்படின்னு முன்னாலையும் பின்னாலையும் நல்லா சாப்பிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கைய வலிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் காக்கா விரட்டுவாரு. சண்டாள பாவி. எச்சு கைட்ட காக்கா விரட்டாத பாவிக்கு அவருக்கு தருமராசா. அடேப்பா, தருமராஜா. அந்த கஞ்ச பையலுக்கு பேரு தருமராசாவா. யாருக்கு ஆளுக்கு சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் நல்லதாமா. இன்னொரு வீட்ல குத்து விளக்கு வைக்க கூட இடம் இருக்காது பாத்துக்கோ. இடம் கிடையாது, இடம் கிடையாது. வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது. ஆமா, நீட்டி முடக்க நல்ல வீடு கிடையாது. ஒரு மலை குச்சியில கிடையாது. ஒரு மலை குச்சியில கிடையாது. குத்து விளக்கு வைக்க கூட இடம் இருக்காதுன்னா பாத்துக்கோயேன். அப்ப எப்படி நம்ம பாத்துக்க வேண்டியதானே? குத்து விளக்க கலத்தி சாக்குல போட்டு கட்டி பரன்ல தூக்கி போட்டிருப்பாரு. இடம் இல்லனா அப்புறம் மேல தான் தூக்கி போடணும். கீழே இடம் இல்லன்னு அவன் கீழே வச்சோம்னா எவனா வந்து தூக்கிட்டு போறான் பாரு. அவருக்கு பேரு என்ன பேரு? ஒண்ணுமில்லாத பாவிக்கு பேரு குபேரன். அடேப்பா, குபேரன்.
வீட்டுலதான் குபேரம் இல்ல பேர்லயாவது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒண்ணும் இல்லாதவருக்கு குபேரம்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியிலே இருப்பாரு. ஒரே நோய், எப்ப பார்த்தாலும் மாத்திரையும் கையுமாத்தான் அலைவாரு. பூரிக்கட்டையை வச்சுதான் தேய்க்கணும். வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு நோய் உள்ள மனுஷன். அவருக்கு பேரு ஆரோக்கிய சாமி. நோய் உள்ளவருக்கு பேரு ஆரோக்கிய சாமியா. பேர்லயாவது நல்லா இருக்கட்டும்னு வைக்காங்க. சரி, இன்னொரு ஆளு என்ன வேற தெரியுமா? சாயங்காலம் இருட்டுனா 5 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. பக்கத்துல கல்லு கிடக்குனால கோயிலுக்கு முன்னால அடுப்பு வச்சிருக்க பூரா அப்புறப்படுத்த சொல்லி 4 ஆட்டம் சொல்லியாச்சு. தூரம் அப்புறப்படுத்துங்க சாமி. கல்லுகளை பொங்கல் மட்டும் வைக்க தெரியுது, கல்லை தூரப்படுத்துங்க. கடாய் எப்படி விட்ட யாராரு அடுப்பு வச்சாலும் அந்த ஆள் தூக்கு கல்ல. பொங்கல் மட்டும் எப்படி அப்புறப்படுத்து தெரியுது. கல்ல போற கடாய் எப்படி விட்ட கல்லுக்குள்ள விட்ட முடியுமா? தூக்குங்க சாமி. தண்ணி முடிஞ்சு போச்சு, இன்னும் 12 மணி கடை திறந்தா தான் வாங்க முடியும். அப்படியா? ஆயிரங்கால கொண்டுதான் உனக்கு கொடுக்கணும். பாத்துக்கோ, ஆயிரங்கால கொண்டுதான் கொடுக்கணும். விளக்குமாறு. அப்ப இன்னும் ஒரு ஆளை பார்த்தா இருட்டுனா 6 மணிக்கு மேல அவர் கண்ணும் தெரியாது. கண்ணே அது மாலக்கண்ண நோயின்னு அந்த காலம் இருந்திருக்கு. சாயங்காலம் ஆனா கண்ணும் தெரியாது. அந்த கண்ணும் தெரியாத பாவிக்கு பேரு நல்ல கண்ணு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இருட்டுனா 8 மணிக்கு மேல வெளியே போக மாட்டாரு. இண்டோலுக்கு போனா கூட வீட்டுக்காரி வந்தா தான் வெளியே போவாரு. நல்ல மனுஷன். அந்த பயந்தாங்கோலிக்கு பேரு வீரபுத்திரன். அப்ப இப்படி எல்லாம் அந்த காலத்துல பேர் கொடுத்திருக்காங்க. நடந்து போனா வரப்ப கூட தாண்ட பிளம் இருக்காது. கெதி எத்தவரு பொன்னம் போல வருவாரு, பொன்னம் போல போவாரு. வரப்பவே தாண்ட பிளம் இருக்காதான். அவருக்கு பேரு தாண்டவராய. இப்படி அந்த காலத்துல பேர் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இப்ப நம்ம பிள்ளைக்கு பேர் வச்சா நமக்கு எந்த நடிகரை பிடிக்கும் அந்த பேர் தான். விஜய்னா விஜய், சரத்குமார்னா சரத்குமார், ரஜினினா ரஜினி. பொட்ட பிள்ளைக்கு இப்ப பேர் வைக்காங்க விதவிதமா. எப்படி? சமந்தா, நயன்தாரா, நக்குமா. நடிகர் பேரியா? அப்ப இப்படி எல்லாம் இப்ப பேரு கொடுக்காங்க. ஆனா இது தெய்வ குழந்தைகளுக்கு இந்த பேர்லாம் கொடுக்க முடியுமா? ஒரே பேரை சொன்னா 2 பேரும் வர வேணும் என்று என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? குஜலவ குமாரர்கள், குஜலவ குமாரர்கள் என்று குணமுடனே பெயர் கொடுத்தார். முதலாவது பிறந்தவன் பேரு குஜலவன், இரண்டாவது பிறந்தவன் பேரு லவகுமாரன். எப்படி சொன்னாலும் பிள்ளை ஒரு பேரை சொன்னா 2 பேர் வந்துருவான், உடனே ஓடி வருவார்கள். அப்ப குஜலவன் என்று குமாரர்களுக்கு பெயர் நாமத்தை சுட்டி அப்படியாகவே வளர்த்து வருகின்ற போது அவருக்கு 5 நல்ல வயதுமாச்சு. அறிவு பாடம் படித்து வாராய். அப்போ 6 நல்ல வயதில அங்கே அரிச்சுவடி படித்து வாராய். 8 நல்ல வயதுமாச்சு. வயதுமாச்சு பிள்ளை 8 பாடம் எழுதுவாரா. கல்ல தூக்கி கொடுங்க. ஒழுங்கல கல்லு
கடா எப்படி வச்சா கல்லையில தூக்கி போடுங்க மண்ணை அங்கிட்டு தள்ளி மூடுங்க அழுத கல்லை தூக்கி போடுங்க முட்டை போடுறாங்க முட்டையை போடுங்க கால் ஊத்தாலும் காலை குத்துங்க மோர் சாப்பிடுறாங்க மோரை சாப்பிடுங்க மணி பண்ணி 12 மணி பூஜை ஆரம்பிக்க போறதுனால எல்லாம் அப்படியே அப்புறப்படுத்து சார் தண்ணியில கடாய் ஊற்றணும் வீரனுக்கு வீரன் சூரனுக்கு சூரே ஸ்ரீராமன் பெற்ற பிள்ளைகளுக்கு திறமையில கேட்கவாயா செய்யணும் ஹரிராமன் பெற்ற பிள்ளைக்கு அறிவுக்கு கேட்கவா செய்யணும் அப்ப இந்த ஹரிராமன் திரிராமன் பெற்றது ஒரு பிள்ளை எல்லாம் இப்படி 12, 16 வயதுக்குள்ளே பல வித்தைகளை எல்லாம் படித்திருக்க சீதாதேவி என்னைக்கு அந்த அயோத்தியாபுரியை விட்டு வனவாசத்துக்கு வந்தாலோ அன்னையில இருந்து அயோத்தியாபுரி நகரமே பஞ்சத்தினால் மூழ்கி விட்டது. பஞ்சமானா பஞ்சம் பாரவிலை பஞ்சமாச்சு நாளி உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் ஆனாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனை தோற்ற பஞ்சம் அது மறக்கா உருண்ட பஞ்சம் அண்ணனை தோற்ற பஞ்சம் அன்னை சீதாதேவி ஆருண்யத்துக்கு வந்த நாளையில இருந்து அயோத்தியாபுரிக்கு அவ மோசம் வந்து விட்டது. சீதா பிராட்டினா அவ லட்சுமி இல்லையா? சீதாதேவினா லட்சுமியினுடைய அவதாரம் தான் இந்த சீதாதேவி. அப்ப லட்சுமியே இல்லைன்னா நாடு எப்படி இருக்கும்? நாடு ஒரே பஞ்சமா இருக்கு. அப்ப நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அரசபையிலே வந்து அழுது புலம்பும் போது ஹரிராமமூர்த்தி அயோத்தியாபுரிக்கு இருக்கக்கூடிய பஞ்சத்தை தீர்க்க வேண்டுமானால் யாரை பார்க்க வேண்டும்? குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவரை வரவழைத்து ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, நம்ம நாட்டுக்குள்ளே வந்த பஞ்சம் 12 வருடமா தீரவே இல்லை. சீதாதேவி என்னைக்கு போனாலோ அன்னையிலே நாடு அதோடு மம்பா போச்சு. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பஞ்சத்தினால் வாடி இருக்கிறார்கள். நம்ம நாட்டுக்கு மழை வரணும்னு சொன்னா நம்ம என்னதான் செய்வது? எத்தனையோ தலைமுறையா ஆண்டு வந்தாங்க இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை. இத்தனை காலமும் வராத பஞ்சம் இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இந்த பஞ்சத்தை நாம தீர்க்க வேண்டும் ஐயா அப்படின்னு குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரை அழைத்து கேட்டபோது அப்பந்தான் வசிஷ்டர் சொன்னார், ஏ ஹரிராமமூர்த்தி, அயோத்தியாபுரி நாட்டுக்கு வந்த பஞ்சத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு நீங்க அசுவம் என்னும் யாகத்தை நீங்க வளர்க்கணும். அசுவமேத யாகத்தை நீங்க வளர்த்தீர்களேயானால் அதிலே இருந்து ஓர் அசுவம் பிறக்கும். அசுவம் என்று சொன்னா குதிரை.
அந்த அசுவம் பிறக்கும் போது அந்த அசுவத்தை ஐவனைக்கடை 56 தேசத்துக்கும் சுத்தி வலமை வர செய்யணும். அந்த குதிரையின் முகத்திலே ஒரு பட்டயம் அடித்து அயோத்தியாபுரி ஹரிராமனுடைய நாட்டுக்கு சொந்தமாகப்பட்டது இந்த குதிரை. இந்த அடங்காத குதிரையை யார் ஒருவர் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு அயோத்தியாபுரியில இருந்து பரிசு வழங்கப்படும். அப்படி இந்த குதிரையை அடக்க முடியாதவர்கள் இந்த குதிரை எங்கெங்கு போய் சாணம் இடுகிறதோ நீர் இடுகிறதோ அடக்கணும்னு வந்து தோத்து போனவங்க இந்த அயோத்தியாபுரி நாட்டுக்கு அவங்க நாட்டை எழுதி வைக்கணும். அதே யாகம், அதாவது அசுமதி யாகம், அது அந்த குதிரையானது எங்க போய் சாணம் போட்டுச்சோ அந்த இடத்திலே சிவ ஆலயங்கள் கட்ட வேண்டும். நீர் விட்ட இடங்கள் அல்ல, தெப்ப குளங்களை வெட்ட வேண்டும். அப்படி என்று உத்தரவை போட்டு அதாவது தனக்கு நிகர் இல்லை என்று ராமச்சந்திர பூபதி குதிரையினுடைய நெத்தியிலே பட்டயத்தை அடித்து இந்த நாட்டையே வளமை வர செய்ய வேண்டும் என்று சொல்ல ஆட்டு வேண்டி சம்மதித்து அப்படியானால் நாட்டிலே அசுவமேத யாகத்தை வளர்ப்பதற்கு சீதாதேவி இல்லாம இந்த யாகத்தை வளர்க்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? சீதாதேவி போலவே தங்க உருவ சிலை அடித்து ஸ்ரீராமனுடைய பக்கத்திலே அமர வைத்து இந்த யாகத்தை வளர்த்தாத்த யாகம் பலிதமாகும் அப்படின்னு சொன்ன உடனே நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் தங்களால் முடிந்திருந்தவற்றை கொண்டு வந்து கொடுக்க ராமா லட்சுமணா என்று சொல்லக்கூடிய அரண்மனையிலே ராமா லட்சுமணா என்று சொல்லக்கூடிய தங்க பெட்டி அதனை திறந்து அதனை வைத்து சீதாதேவியின் உருவ சிலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராமா லட்சுமணா என்று சொல்லக்கூடிய அந்த தங்க பெட்டியை எடுத்து சீதாதேவியின் உருவ சிலை அடித்து அதை கோட்டு மாமுனிவர் முன்னிலையிலேயும் உலகுருவாகப்பட்ட வசிஷ்டரும் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே அக்கினிய வளர்க்க வேண்டும், ஸ்ரீராமனையும் அமர வைத்து அங்கே சீதாதேவி சிலையடித்து யாகத்துக்கு முன்னால கடாய் வெட்டி சாமி அருளாயி பூசாயி கடாய் வெட்டினா பிற பொங்கப்பானை சாமி முன்ன ஆடி போனால் பிறத்த பொங்கப்பானை வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி யாரும் இடம் இல்லை, பொந்துக்குள்ளேயோ சந்துக்குள்ளேயோ பொங்கப்பானை யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது. தவிதுன்னு சொல்லுதேன். சாமி முன்ன போனால் பிறத்த பொங்கப்பானை பிறத்த வந்துக்கிட்டே இருக்கணும். அந்தந்த தெருவுக்கிட்ட போய் ஒதுங்கிக்கிடணும் அவங்க வீட்டுக்கிட்ட. சரிதானா? எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, கடாயாக இருந்தாலும் சரி, எதை இருந்தாலும் முன்ன போகக்கூடாது. சாமி பிறத்த தான் வந்துக்கிட்டே இருக்கணும். மீண்டும் சொல்லிக்கிறோம். மேலாளன் உடனே எங்கே இருந்தாலும் உங்கள் கற்பம் கோயிலுக்கு முன்னாடி வந்து நிற்கப்படி உங்கள் தாய்மகன் கேட்டுக்கொள்கிறோம். மேலாளர் எங்கே இருந்தாலும் உடனே வரணும். மாரியாத்தா கதை, மாரியாத்தா கும்மிப்பாட்டு சத்தா அடிச்சு விடுங்க. ஆத்தால போச்சு ஈராத்துக்காரி மாரியாத்தால சத்த கூப்பிடுங்க. ஆத்தா அப்போ அக்கினி யாகத்தையும் வளர்ப்பாரா, அப்போ அக்கினி யாகத்தையும் வளர்க்கும் போது ஒரு அசுவம் வந்து பிறக்குதையா. அப்போ அசுவம் வந்து பிறந்த போது அசுவம் என்னும் குதிரை வந்து பிறக்க செப்பு பட்டயத்திலே அதன் நெற்றியிலே ஸ்ரீராமன் எழுதி அனுப்ப அவனிக்கடை 56 தேசமும் சுற்றி வலமை வந்து கொண்டிருக்க பரதன் சத்ருகன் லட்சுமணன் 3 படைகளும் பின்னால் போய் கொண்டிருக்க சாணமிட்ட இடமும் நீரிட்ட இடமும் ஸ்ரீராமன் சொன்னதை போல சிவ ஆலயமும் தப்ப குளமும் செய்ய வேண்டும் என்று அந்த அயோத்தியாபுரி குதிரையை அடக்க முடியாதவர்கள் எல்லாம் அயோத்தியாபுரிக்கு கப்பம் கட்டினார்கள். இப்படி 56 தேசமும் சுற்றி வந்த அசுவமாகப்பட்டது கடைசியாக அடங்காத குதிரை. அது எங்கே வருகுதானா வனமான நல்ல வனங்கடந்து வனங்கடந்து வான்மீகர் வனத்துக்கு வருகுதையா. அப்ப வான்மீகர் வனத்துக்கு வந்த இந்த
பார்க்க 2 பேரும் காஞ்சி நாய கையில பிடித்து வேட்டைக்கு வந்திருந்தான். அப்ப வேட்டைக்கு வந்திருக்கும் போது குஜலகுமாரன் வீடு சென்று திரும்பி வருகிறேன் என்று போக லவகுமாரனாகப்பட்டவை இந்த குதிரையை கண்டான். குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய செப்பு பட்டயத்தை பார்த்தான். அப்படி என்ன பெரிய வீராதி வீரனா தன்னை மிஞ்ச தாழையில யாரும் மேலாரு எங்க இருந்தாலும் வாங்க, டைம் ஆயிடுது. மேலாரு எங்க இருந்தாலும் உடனே கோயில் மீடி உங்களுக்கு டைம் பண்ணி கற்றுக்கூடாது நாட்டாம வாங்க. அண்ணாவி மேடை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். அந்த அசுவமாகப்பட்டதை அப்படி பெரிய அடக்க முடியாத வீர ஒருத்த நாட்டுல இருக்கானோ இன்னைக்கு இந்த குதிரையை அடக்கி பின்னால வரக்கூடிய படை யாருன்னு பாக்க தன்னை மிஞ்ச தானே யாரும் இல்லைன்னு இப்படி எழுதலாமா? அப்படி என்று அந்த லவ அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அடங்காத குதிரையத்தான் மூச்சடைக்கு பாயுவானா. அவன் குதிரை மேல ஏறி உட்கார்ந்து அவன் கடுவாளத்தை பிடிப்பானா அவன் கதவளைய நெறிப்பானா கடுவாளத்தை நெறிப்பானா. அப்ப கடுவாளத்தை நான் பிடித்து கடுவாளத்தை பிடிச்சு ஏறி போய் உட்கார்ந்தான் இந்த லவகுமாரன். அடங்காத குதிரையை அடக்கி கீழே சாய்ச்சி அந்த குதிரையை கட்டி வைத்த உடனே பின்னால் வந்திருந்த பரதன் லட்சுமணன் சத்ருகன் படைகளோடு குஜலவ குமாரர்கள் யுத்தத்திற்கு நின்றார்கள். 8 நாள யுத்தம் நடக்கு. பரதன் சத்ருகன் லட்சுமணன் 3 பேர் படையவும் வீழ்த்தி விட்டார்கள். மாறி மாறி பானத்தை போட பரதன் லட்சுமணன் சத்ருகன் 3 பேருடைய கிரீடமும் இந்த குஜலவ குமாரர் கையில் இருக்கு. அத்தனை பேரும் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார்கள். மீதம் இருப்பது வானர கூட்ட படைகளோடு மீதம் இருப்பது அனுமந்தனும் சாமந்தனும் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹரிராமனிடத்தில் நடந்த விவரத்தை சொல்ல ஹரிராமனும் அவருடைய படைகளை திரட்டி கொண்டு வந்து தகப்பனுக்கும் மகனுக்கும் காட்டுக்குள்ளே யுத்தம் நடக்க ஏற்கனவே இந்த யுத்தம் நடக்கும்னு தெரிஞ்சு வான்மீக ரிஷி பாதாள உலகத்துக்கு போயிட்டார். அப்போ தகப்பனுக்கும் மகனுக்கும் யுத்தம் நடக்க மாறி மாறி பானத்தை போட ஹரிராமனை எதிர்த்து இவங்க நிக்கிறாங்க. இவங்களை எதிர்த்து ஹரிராமனால் நிக்க முடியாமல் அவரு மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். 4 பேர் திருடத்தையும் 4 பொட்டணமாகவே கட்டி வில்லுமேட பக்கத்துக்கு மேல ரவாஜத்தை அடிக்கணுமா? 4 பேர் திருடத்தையும் பொட்டணமாகவே கட்டி கொண்டு அனுமந்த சாமி தலையில வைத்து குச்சியை வைத்து அடித்து விளையாடினார்கள். தாத்தா கொஞ்சம் தலையிலே குச்சியை வைத்து தட்டி கொண்டு சீதாதேவியிடத்திலே அழைத்து வந்தார்கள். இதனை கண்ட சீதாதேவி அழுது புலம்பினார். களம் நடந்த இடத்துக்கு வந்து பார்க்க அதே சமயத்திலே வான்மீக ரிஷியும் வர வீழ்ந்திருந்த அத்தனை படைகளுக்கும் 4 பேர்களுக்கும் மறுபடியும் மூச்சை கொடுக்க எழுந்தரித்து வந்தவர்கள் ஹரிராமமூர்த்தியிடத்திலே அன்னை சீதாதேவி இருந்த விவரத்தை சொன்னார். அப்ப விவரத்தை சொன்ன போது ஸ்ரீராமமூர்த்தி அப்பமும் நம்பல. உனக்குன்னு பிறந்திருந்தா இந்த ஒரு பிள்ளை தானே இருக்கணும், இந்த 2 பிள்ளையும் யாரு? சீதாதேவி உண்மையை சொன்னார். ஸ்ரீராமன் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது அக்னி பிரவேசம் செய்ய வேணும் என்று அவை ஆகத்தை பிள்ளைகளை கைபிடித்து சீதா அக்கினிய வலமை வந்து அவ அக்கினி ஆகத்தில இறங்குவாளா. அப்ப பூமி இடந்தா வெடிக்குதையா. அக்கினியை வளர்த்தி சீதாதேவியானவள் 2 பிள்ளைகளையும் கையிலே பிடித்து கொண்டு 3 முறை சுத்தினா அக்கினி யாகத்தில இறங்கினார்.
பூமாதேவி கோபம் கொண்டு இரண்டாக பூமி வெடிக்க இந்த பூலோகத்திலே பிறந்து வளர்ந்தது போதும் சீதாதேவி இனி என்னோடு வந்து விடென்று பூமாதேவி சீதாதேவி எடுத்துக்கொள்ள சரி மறுபடி சீதாதேவி கரம் பிடித்த மூத்த மகனுக்கு ஒண்ணுமே செய்யல அது ஸ்ரீராமனுடைய குழந்தை வெள்ள சங்கா வெளியில வந்து நிற்கிறான் இரண்டாவது தெற்பை பிள்ளையில் பிறந்த பிள்ளை அவர் அக்கினி யாகத்திலே இறங்கிய உடனே கருகி உருகி இருப்பாரா ஐயா இருப்பாரா கைப்பிடி சாம்பரா போவாரா அப்போ கருகி உருகி இருந்ததால அந்த ஹரிராம ஸ்ரீராம அப்போ பயந்தாமோ கொடுப்பதற்கு அங்கே தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா அவனை திரும்பி ரொம்ப தட்டுவாரா அப்போ தீர்த்தம் கொண்டு தெளித்த போது அவர் தூங்கி நல்லா முழித்ததை அவர் சுந்தரமாய் எழுந்து வாரார் அப்பாணி கருகி உருகி பிறந்ததால அப்பாணி பிறந்ததால ஏய் கருப்பசாமி அப்பா கருகுருகி பிறந்ததால ஏ கருப்பசாமி ஒம்பையரு எல்லா ஹரிராம இடமறியில ஆத்தவராளிக்கு வர 1008 வர அவன் கொல்லு வர வெல்ல வர கோடி மரங்கள் வாங்கி ஏ வெள்ளை குதிரையில ஏ விச்சருவா கையில் எடுத்து ஐயா வேட்டையாடி வாராரு ஏ கோட்டமலை கருப்பசாமி சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை ஐயா மாயவரம் கும்பகோணம் எங்க எங்க வாரானா ஏ குச்சாலம் தீர்த்தமாடி கடையநல்லூர் பாதையாக ஏழுமலை காவுக்குள்ள சாமி வேலை நல்ல வேலையா விளையாட நேரம் ஐயா ஐயா மத்தியான மதியம் போல உனக்கு மதிய உச்சி வேலையில ஏ கோட்டமலை கருப்பசாமி அவர் வாக்கு வர வாங்கி எல்லாம் அந்த ஐயோத்தி நகரம் விட்டு ஐயா அடங்காத குதிரையத்தான் ஏ அடக்கின தெய்வம் ஐயா ஏ அடங்காத கருப்பசாமி அந்த வெள்ள குதிரையில ஐயா விச்சருவா கையில் எடுத்து ஏ வேட்டையாடி வாரான் ஐயா ஏ எங்க எங்க போவோம் என்று நீ குச்சாலம் தீர்த்தமாடி அந்த குச்சாலம் நன்னதியில அருவிக்கார நீராடி ஏ குச்சால நாதரையோ குழல்வாய்மொழி அம்மாளையோ அவர் கண்டு மெல்ல நான் வணங்கி ஐயா குச்சாலன் தன்னை விட்டு நம்ம தென்காசி தன்னடியில ஏ ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையோ ஏ கண்டு மெல்ல நான் வணங்கி நீ நாரமுக்கு சாலை விட்டு
திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த மறவர் குலம் வாழும் மக்களையும் ஐயாவை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பெரியசாமிபுரம் வாழும் மக்களையும் மக்களை எல்லாம் ஒரு கருப்பசாமி பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக கோட்டமலை கருப்பசாமி ஒரு வேலையாக எந்தெந்தைக்கும் மக்களை காவல் காத்து வருகின்றார். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.